காதல் மேல தப்பே கிடையாது. நம்ம செலக்ட் பண்ற பர்சன் வந்து நம்ம மேலயும் மிஸ்டேக் கிடையாது. காலகட்டங்கள் தான் தப்பா இருக்கு. அந்த சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல சம்திங் கோஸ் ராங். என் லைஃப்ல நடந்தது எதுவுமே வந்து காலகட்டம் தான். பர்சனை மிஸ்டேக் சொல்லவே முடியாது. என்னோட நம்பிக்கையும் நான் மிஸ்டேக் சொல்லவே முடியாது. செலெக்ஷனையும் மிஸ்டேக் சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. ஐ அம் சிங்கிள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. யூ வாண்ட் லவ் ஆர் யூ ஃபர்கட் லவ்? நோ ஐ டிடன்ட் சே ஐ அம் சிங்கிள். ஐ அம் சிங்கிள் அப்படின்னு சொன்னேன். லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். கண்டிப்பா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு துணைங்கிறது லைஃப்ல வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம தயாராயிட்டு தான் இருக்காங்க. இல்ல அப்படி இல்ல அப்ளிகேஷன் வருதுன்னா நான் கொடுக்கட்டுமா வேண்டாமா அந்த வேலை பார்க்கலாமா? சிம்பிள் திங் டா. எது பிராக்டிக்கலா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இப்போதைக்கு நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நாளைக்கு பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது. அதான் சொன்னேனே, இன்னைக்கு 100 ரூபா விட்டனா இந்த 100 ரூபா எப்படி காம்பன்சேட் பண்ணலாம், அவ்வளவுதான் என் மைண்ட்ல இருக்கு. பட் எஸ், டெஃபினெட்லி எவ்ரிபடி நீட்ஸ் சம்படி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். யூ டோன்ட் வாண்ட் டு டை அலோன், irrespective of what this. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இல்ல, நீ யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருமா? நமக்குலாம் ஒரு தடவை காதல் வந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணு. காதல் மேல தப்பே கிடையாது. நம்ம செலக்ட் பண்ற பர்சன் வந்து நம்ம மேலயும் மிஸ்டேக் கிடையாது. காலகட்டங்கள் தான் தப்பா இருக்கு. அந்த சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல சம்திங் கோஸ் ராங். சம்டைம்ஸ் வி ஆல்சோ அட்ராக்ட் சைக்கோஸ். நான்ல சைக்கோ மேக்னெட் தான். பட் ஆஃப் லேட் என் லைஃப்ல நடந்தது எதுவுமே வந்து காலகட்டம் தான். பர்சனை மிஸ்டேக் சொல்லவே முடியாது. என்னோட நம்பிக்கையும் நான் மிஸ்டேக் சொல்லவே முடியாது. செலெக்ஷனையும் மிஸ்டேக் சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. ஒருத்தர் நம்ம லைஃப்பில் உள்ளே வராங்கன்னா ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்க அதை விட்டு விலகி போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரணத்துக்காக தான் விலகி போவாங்க. தட் இஸ் த லெசன் தட் ஐ ஹவ் லேர்ன்ட். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் லெசன்ஸ், வெரி ஹர்ட்டிங். இல்லை, ஈஸி கிடையாது. அந்த லெசன்ஸ் வந்து பணம் கொடுத்து செலவு பண்ணுற லெசன்ஸ் கிடையாது. கமல் சார் கிட்ட சொன்னேன் நான். அல்டிமேட்டில் ஒரு லாஸ்ட் வீக்கெண்ட் அவர் வந்தப்போ, ஐ திங்க் இட் வாஸ் வேலண்டைன்ஸ் டே, ஒன் ஆஃப் த வீக்கெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் லாஸ்ட். அப்போது அவர் வந்து ஒருத்தரை லவ் பற்றி கேட்டார். நான் சொன்னேன், சார் என்னோட புக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு சார். அவர்கிட்ட அவர் ஸோ எனக்கு சாப்டர்ஸ் நிறைய இருக்கு, அந்த புக்கை எழுதிக்கிட்டே இருக்கேன் சார், பார்க்கலாம் சார் எத்தனை பக்கம் போகுது அப்படின்னு. உங்க கூடயே இருந்து நீ பண்ணு வனிதா, நான் சப்போர்ட் பண்றேன், நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி நம்மளை உசுப்பேத்தி விட்டுருப்பாங்க. கடைசியில வாங்க இருக்கேன்னு சொன்னீங்களான்னு கூப்பிட்டா ஒரு பையன் போன் எடுக்க மாட்டான். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உசுப்பேத்தி இருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அது இருக்கும். அது வந்து ராங் சிச்சுவேஷன்ல உசுப்பேத்தும் போது நம்ம அதை வந்து எமோஷனலாகி சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். பட் என்னோட ஓன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஓன் ஃபேமிலி பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் பண்ணேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட மாப்பிள்ளை பார்த்து என் வீட்டிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஷீ பேக் ஸ்டாப் மீ ஸோ பேட்லி, யூ ஹாவ் நோ ஐடியா. ஷீ இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி. ஷீ வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் சைல்ட்ஹுட். எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல. இது பார்க்குறவங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு. அப்பட்டமாக ஒரு பொய் சொல்லி ஒரு பேக் ஸ்டாப் பண்ணி என் குடும்பத்தில் என் கெட்ட பேர் வாங்க வச்சு என்னை வந்து ரொம்ப வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 விஷயத்தில் கண்டினியூஸாக பண்ணால் எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு அர்த்தம் புரியல. பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, கர்மா இஸ் வெயிட் அண்ட் see. I am waiting. என்னன்னா கெடுதல் நினைக்கல, ஆனா அந்த வலி ஒரு நாள் உனக்கு அது புரியணும்.